வெல்கம் டு திஸ் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கேபேஜ் மஞ்சூரியன், அதாவது முட்டைக்கோஸ் மஞ்சூரியன் எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருள், நான் வந்து ஹாஃப் கேபேஜ் எடுத்து வச்சிருக்கேன், அந்த முட்டைக்கோஸ் எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து நல்லா சீவிக்கிறேன். நான் அப்போதான் கொஞ்சம் சின்ன சின்னதாக வரும்னு சொல்லிட்டு இதை நல்லா சீவிக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா துருவி எடுத்தாச்சு. இதை நான் வந்து ஒரு பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் வந்து 2 கப் எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து கரம் மசாலா வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் காஷ்மீர் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, நான் அந்த 2 கப்புக்கு வந்து 4 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் அரிசி மாவு வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன், பாதிக்கு பாதி. அப்புறம் மல்லித்தூள் வந்து 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் சால்ட்டு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா இதுலேயே தண்ணி இருக்கும் அந்த முட்டைக்கோஸ்லேயே. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி ஆட் பண்ணாமையே இது நல்லா வந்துருச்சு. இப்போ இதை வந்து நான் ரவுண்டாக உருண்டை மாதிரி செஞ்சு வச்சுக்கிறேன். இந்த மாதிரி உருண்டை செஞ்சு வச்சுட்டேன். இப்போ நான் வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன். அதில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ ஹீட் ஆன உடனே நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த முட்டைக்கோஸ் உருண்டையை அதில் ஆட் பண்ணி நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு உங்களுக்கு வந்து 3 மினிட்ஸ் தான் ஆகும். நம்ம சீக்கிரமாக எடுத்துக்கலாம், இது சீக்கிரமாக வந்து ஃப்ரை ஆயிரும். இப்போ இது வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிருச்சு. இப்போ இதை வந்து நான் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு பிளேட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். நான் ஒரு பேன் எடுத்துக்கிறேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு வெள்ளைப்பூண்டை வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எல்லாம் துருவிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணதை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் இது ஃப்ரை ஆனதும் நான் வந்து கேபேஜ் குடமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வெங்காயம் நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்ப வேகணும்லாம் இல்லை, கொஞ்சம் ஒரு அரை வேக்காடாக வெந்தாலே போதும். இப்போ என்கிட்ட சாஸ் இருக்குது, நான் சாஸ் யூஸ் பண்ணி செய்கிறேன். உங்ககிட்ட சாஸ் இல்லைன்னா நான் சொல்கிறேன். இதுக்கு இப்போ வந்து நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து நான் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணுறேன். இது வந்து நான் ஹோம்மேடாக வீட்லேயே செஞ்சது. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இப்போ நான் வந்து சோயா சாஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட சப்போஸ் எந்த சாஸுமே இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, தக்காளியை தண்ணியில் நல்லா பாயில் பண்ண விட்டு அந்த தோலை எடுத்து நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க.
அது கூட வெள்ளை பூண்டு, இஞ்சி போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா கொதிக்க வச்சிடுறேன். நீங்கள் அதை அரைச்சிட்டு நீங்கள் டேரெக்டாக இதில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. தண்ணியில் அதில் ஊற்ற வேணாம். இப்போ நான் வந்து இது கொஞ்சம் தண்ணியாக இருக்குன்னு கட்டியாக்குறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவில் தண்ணி கலந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணனா இது நல்லா கட்டியாயிரும். அந்த முட்டைக்கோஸ் பக்கோடா கூட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா மஞ்சூரியன் மாதிரி வந்துடும். அதனால் வந்து இதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் ஆட் பண்ணுங்கள். சாஸ் இல்லாத செய்கிறவங்களும் இதை மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதை வந்து நான் அந்த கேபேஜ் உருண்டையை வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து சூப்பரான கேபேஜ் மஞ்சூரியன் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை வந்து நான் ஒரு பிளேட்டுக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.